ஃபர்ஸ்ட் நீங்க லோகேஷ் சாரை பார்த்த உடனே உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அது எப்படி அந்த தருணம்? அப்போ ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு நைட்டு. அப்போ எனக்கு காஸ்டியூம் எல்லாம் கொடுத்துருந்தாங்க, எல்லாமே போட்டு அப்படியே உட்கார்ந்துருந்தேன். ஒரு சீன் முதல்ல இந்த அதுல வந்து மூவில வரும், தலையை கட் பண்ண மாதிரி வரும். அப்படி வரும்போது நான் அந்த ரூம்ல இருக்கிறேன், அதுக்கான எல்லா கேமரா ஆங்கிள் எல்லாம் கரெக்ட் பண்ணிட்டாங்க. அப்போ பக்கத்துல இருந்து சொல்றாங்க, லோகேஷ் சார் வர சொல்லுங்க அப்படின்னா. லோகேஷ் சார்னு சொன்னது அப்பதான் எனக்கு இதாகுது, ஓ லோகேஷ் சாரா அப்படின்னு. அப்பதான் பக்கத்துல நான் ஒருத்தர் கேட்கிறேன், ஆமா அவர் தான் இதுல ஹீரோவா பண்றாரு அப்படின்னா. எனக்கு தூக்கி வாரி போட்டது. ஏன்னா நான் சென்னைக்கு போகும்போது என்னுடைய நண்பர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ரொம்ப திறமையான ஆளு, நாடகங்கள்லாம் ரொம்ப பண்ணியிருக்கிறீங்க, அதனால நீங்க பெரிய இயக்குநர்களை சந்திக்கணும், அதுல குறிப்பா லோகேஷ் கனகராஜ் சாரை பாருங்க, அருண் மாதேஸ்வரன் சாரை பாருங்க, இப்படின்னு வரிசையை லிஸ்ட் போடுறாங்க. நான் போய் என்னன்னா, இவங்க எல்லாம் எங்க இருப்பாங்க, எப்படி இருப்பாங்க, இவங்க எல்லாம் நம்மகிட்ட பேசுவாங்களாங்கிற ஒரு எண்ணம் எங்க மைண்ட்ல இருந்துட்டே இருந்தது. சரி அப்படியே யோசித்தேன், அவங்களெல்லாம் பார்க்க முடியாது, சரி நம்ம சின்ன சின்ன இயக்குநர்களை பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல இவரு வந்திருக்காரு, என் கழுத்தா இவருதான் அடக்க போறாருங்கிறது தெரிஞ்ச உடனே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்து, ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருந்து. ஏன்னா பெரிய ஒரு இயக்குனர். இனி அந்த அருண் மாதேஸ்வரன் சார் இயக்குனரும் இவங்களும் ரொம்ப டீப் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி. அப்போ அதுல அவங்க மச்சின்னு தான் கூடுவாங்க அப்படி. ஆனாலும் ரொம்ப நல்ல பண்றாங்க. அப்படி எனக்கு அதுல ஒரு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியும் ஒரு ஆனந்தமும், நான் எதிர்பார்க்காத ஒரு நபர், பார்க்க முடியாதுன்னு நினைச்ச நபர் என் கூடயே ஆக்ட் பண்றாருன்னு சொல்லும் போது எனக்கு மிக்க மகிழ்ச்சி இருக்கு.